ஸோ கடந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டைன்ஸ் மெத்தட் பேசணும். இப்போ வேற ஒரு மெத்தட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணுறேன். நேம் ஈக்குவலன்ட் டு சிவம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவலன்ட் டு நெக்ஸ்ட் சிவம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். நேம் ஒன் ஈக்குவலன்ட் டு சிவம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். செமிகோலன் இஸ் மிஸ்ஸிங். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன், ஃபார் ஸ்ட்ரிங் கம்பேரிசன் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் நேம் ஈக்குவல் டு ஈக்குவலன்ட் டு நேம் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லிட்ரலாக இந்த ஈக்குவல் டு அப்படின்றது இட்ஸ் அ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் விச் ரிட்டர்ன்ஸ் பூலியன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜாவாசி டெமோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன் டாட் ஜாவா அப்படின்னு எழுதியிருக்கேன். ஜாவா டெமோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ் ட்ரூ அப்படின்னு வருது. ஸோ லிட்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டரை ஸ்ட்ரிங்ஸ்க்கு எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ரேதர் தென் யூசிங் ஈக்குவல் டு we are supposed to make use of the built-in method of the string name dot அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நேம் டாட் அப்படி நேம்ன்றது ஆப்ஜெக்ட் தானே, லிட்டரலாக நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சிவம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் புல்ல இருக்கும், எகெயின் சிவம் தான் இருக்கும். நேம் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஒன்னுக்கு தனியாக அலோகேட் ஆகாது. இட் ரிட்டர்ன்ஸ் த ரெஃபரன்ஸ் டு த நேம் ஒன் ஆல்சோ. ஒரே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் புல்ல ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸாக சிவம் இருக்கும் as you are good in the architecture. இப்போ நேம் டாட் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வருதா. ஸோ நான் இந்த ஈக்குவல்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நேம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப். ஸோ ஃபார் ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், நேம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ ரெண்டும் ஒன்றா, இங்கேயும் நேமும் நேம் ஒன்னும் ஒன்னா அப்படின்னு நான் கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தீஸ் ரிலேஷனல் ஈக்குவல்ஸ் ஐ எம் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் த ஈக்குவல்ஸ் மெத்தட். இது ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரூ. இதுவும் ரிசல்ட் என்னன்னு சொல்லுது, எனக்கு ட்ரூன்னு சொல்லுது. அப்போ இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடு யாரோட மெத்தட் அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈக்குவல்ஸ் அப்படின்ற மெத்தடு இட்ஸ் நாட் ட்ரூலி பிலாங்ஸ் டு த ஸ்ட்ரிங் கிளாஸ். இது ஸ்ட்ரிங் கிளாஸோட மெத்தடே கிடையாது. அதையும் நான் கிளியரா சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஜாவா பி சூப்பர் கிளாஸ் ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? lang டாட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னேன். இந்த கிளாஸோட மெத்தடு தான் வந்து ஈக்குவல்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈக்குவல்ஸ்ன்றது இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரிங். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அது அப்போ என்ன கிளாஸோட மெத்தடு ஈக்குவல்ஸ். இந்த நோட்டிஃபை ஆல் பற்றிலாம் பேசணும் நம்ம. ஓகே, அப்போ இது என்ன கிளாஸு? lang டிஃபால்ட் பேக்கேஜில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கிளாஸோட மெத்தடு தான் ஈக்குவல்ஸ். இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸோட டெரிவேட்டிவ் கிளாஸ் தானே. ஏன்னா பிகாஸ் ஆப்ஜெக்ட் கிளாஸ் இஸ் சூப்பர் கிளாஸ் ஃபார் ஆல். ஸோ இந்த 10 மெத்தடும் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகுமா? அப்போ இந்த ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்ணுது, இந்த ஈக்குவல்ஸ்ன்றது இங்கே பாருங்க என்ன சொல்றான் பாருங்க, ஆப்ஜெக்ட் அப்படின்றான் விச் ஓவர் ரைட்ஸ். இந்த ஸ்ட்ரிங் கிளாஸ் என்ன பண்ணுது, ஓவர் ரைட் பண்ணியிருக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸை. புரியுதுங்களா? ஸோ இஃப் somebody ask you whether the string equals method is belongs to the string class na no it's overridden method தான் ஆர்கிடெக்சர்ல கிளியரா இருக்கணும்னு சொல்றது. அது வந்து overridden method from the object class. இந்த 10 மெத்தட் மேற்கூறிய அனைத்து 10 மெத்தட் எங்க இருக்கு, நமக்கு ஆப்ஜெக்ட்ல தான் இருக்கு. இந்த டூ ஸ்ட்ரிங் நோட்டிஃபை ஆல் பாருங்க, டூ ஸ்ட்ரிங் ஆல்சோ இட்ஸ் நாட் த பேஸ் மெத்தட் ஆஃப் த ஸ்ட்ரிங் கிளாஸ், இட்ஸ் ஏ overridden method from the object class. அதே மாதிரி ஈக்குவல்ஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் கிளாஸ். அதனால தான் இந்த இடத்துல நான் இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, str டாட் நேம் டாட்
ஈக்குவல்ஸ் அப்படின்னு இருக்கப்ப என்ன சொல்றான் பாருங்க, ஆப்ஜெக்ட்ன்றான், ஃபார்மேட்ன்றது ஸ்ட்ரிங்கு, ஸ்பிளிட்ன்றது ஸ்ட்ரிங்கு, புரியுதுங்களா? ரைட். ஸோ இது இந்த ஆப்ஜெக்ட், இந்த ஈக்குவல்ஸ்ன்றது என்ன சொல்றான், இட்ஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ், இட்ஸ் கேஸ் சென்சிட்டிவ். இப்போ நான் சிவம் அப்படின்றது வந்து கேப்ஸில் கொடுத்துருக்கேன். பிகாஸ் ஆஃப் திஸ் ஜாவா இஸ் கேஸ் சென்சிட்டிவ் இன் நேச்சர், இட் டஸ் நாட் கிவ்ஸ் த அவுட்புட் ஆஸ் சேம். பாருங்க, ஜாவா சி டெமோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். என்ன சொல்றான் பாருங்க, ஜாவா டெமோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன் அப்படின்னு கொடுத்தப்ப எனக்கு என்ன சொல்லுவான், ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றான். இது வேணாம், இனிமேட்டு ஸ்ட்ரிங்குக்கு வந்து ஈக்குவல்ஸ் போடாதீங்க, லிட்டரலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நேம் ஒன் நேம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் நேம் ஒன், பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ் லெட்டராக இருக்கு, அதனால எனக்கு ரிசல்ட் என்ன வருது, ஃபால்ஸ் வருது. அந்த மாதிரியான சீக்வன்ஸில் கேஸ் சென்சிட்டிவ்னஸ். ஸோ எனக்கு கேஸ் முக்கியம் இல்லை, எனக்கு வேல்யூ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா நேம் டாட், ஓகேங்களா? பாருங்க, ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும். திஸ் இஸ் பியூர்லி பிலாங்ஸ் டு த ஸ்ட்ரிங் கிளாஸ், திஸ் இஸ் பியூர்லி பிலாங்ஸ் டு த ஸ்ட்ரிங் கிளாஸ். பாருங்க, இங்கே புரியுதுங்களா, ஸ்ட்ரிங் புரியுதுங்களா? ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும்னா இட் won't bother about the case. புரியுதுங்களா? system dot out dot println name dot equals ignore case அப்படின்னு கொடுத்துருக்கேன். கம்பேரிசன்ஸ்க்கான விஷயம் இதெல்லாம். பாருங்க, டெமோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன் டாட் ஜாவா, ஜாவா டெமோ ஸ்ட்ரிங் கம்பேரிசன். ஸோ என்ன சொல்றான், ட்ரூ சொல்றான். இட் won't, this time it won't bother about the case. அதனால இந்த இடத்துல நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, கேஸ் வந்து பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ஈக்குவல்ஸ் மெத்தட் இட்ஸ் a case sensitive. String equals ignore case only, you can compare the string by equals ignore case. As you know that Java is a case sensitive language. If you want to compare the insensitiveness of case, you can use this ignore case method, equals ignore case method. Right? புரியுதுங்களா? இதை ஒர்க் பண்ணி பாருங்க.